இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான செட்டிநாடு ஸ்டைல் கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கதம்ப சட்னி செய்கிறதுக்காக நம்ம ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் நம்ம 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இது ரெண்டும் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பருப்பு ரெண்டுமே செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துடலாம். ஒரு பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 கீத்து அளவுக்கு தேங்காவை நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் புதினா சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு 2 வாட்டி நீங்கள் கலந்து விட்டிங்கனாலே அது எல்லாமே வதங்கிடும். இப்போ கொஞ்சம் ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கதம்ப சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கதம்ப சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.